ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது எப்படின்னா, நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் வரக்கூடிய சில சகோதர சகோதரிகள்லாம் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படின்னா, அதாவது நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் 5 வருஷமாக நான் அப்பாவை கும்பிட்றேன். நான் 10 வருஷமாக நான் அப்பாவை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே நடக்கலை. எப்போவுமே எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு சாயப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் என்ன சொல்கிறது, அதாவது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சுனாக்கா நமக்கு அலட்சியம் வந்துடும்னு சொல்லி தான் சில விஷயத்த கிடைக்காத வரிசையில் வச்சுருக்கிறது காலம். காலம் வேறு, நம்ம சாயப்பா வேறு இல்லை. பிரபஞ்சமும் சாயப்பாவும் ஒன்று தான். ஏன்னா இதையும் அவர் கையில் தான் வச்சுருக்கிறார். எல்லா கோள்களும் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் காலமும் அவர் கையில் தான் இருக்குது. காற்றும் நெருப்பும் பஞ்சபூதங்களும் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய இது நடக்கலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம். அவரை போட்டு சாயப்பாவை ரொம்ப துன்பப்படுத்துகிறோம். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம எது செஞ்சாலும் நமக்கு சக்ஸஸ் வந்துச்சுனாக்கா அதுக்கு காரணம் என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு, அதுக்கு காரணமே நான் தான், அந்த உயர்வுக்கு காரணம் தான் நான் தான் சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டாலோ, தாழ்வு வந்துட்டாலோ, பிரச்சனை வந்துட்டாலோ, அந்த பிரச்சனைக்கு சாயப்பா தான் காரணம். சாயப்பா தான் அதுக்கெல்லாம் செய்யாமல் இருக்கிறாரு, எனக்கு சக்ஸஸ் இல்லாமல் பண்ணிட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம உயரமாக போய்ட்டோன்னு வச்சுக்கலேன், நம்ம என்ன செய்கிறோம், கர்வம் வந்துடுச்சு நமக்கு. அந்த கர்வம் நம்மளை மறைச்சிடும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் முன்னே செஞ்சாலும் கடந்து வந்த பாதையை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா உயிரை பறக்கிற பறவை கூட தாகத்துக்குன்னு சொல்லி தண்ணிக்கு கீழே தான் ஆகணும். நம்ம கீழே வரத்துக்கே மறந்துடுறோம். எப்பவுமே நம்ம மேலே தான் பறக்கணும்னு ஆசைப்படுறோம். பூமின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதில் நடக்கணும். நமக்கும் நிறைய விஷயங்களை நமக்கு ஒரு கடமைகள் இருக்குது, நாமளும் சில இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது நம்ம மறந்தே போயிடுறோம். அதாவது பிரபஞ்சம், நம்ம கோள்கள் இதெல்லாம் ஒரு ட்ரைபேட் அக்ரிமெண்ட் மாதிரி. ஒரு பக்கம் கடவுள் இருந்துக்கிட்டு நம்ம கிரேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் கோள்களுடைய ஆட்டுவிப்பு, கோள்களுடைய தாக்கம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் அவங்க 2 பேரும், ஒரு பக்கம் கடவுளும் ஒரு பக்கம் கோள்கள் இருந்தாலும் கூட, கோள்கள் பிரச்சனை ஏற்படுத்தினால் கூட கடவுள் நமக்கு கிரேஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் நமக்கும் ஒரு சில கடமைகள் இருக்குது இல்லையா, நமக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா. அந்த கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணாமலே நம்ம நல்லது நடந்தால் நம்மளே செஞ்சிட்ட மாதிரி, சக்ஸஸ் வந்தால் நம்மளே அது காரணம் மாதிரியும், சக்ஸஸ் வரலைன்னா துன்பம் வந்தால் அதுக்கு சாயப்பா காரணம் மாதிரியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம கஷ்டம் இல்லாமல் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம பழகணும். அதே மாதிரி நமக்கு கூட பழகினவங்க, நம்மளை நம்ம நம்ம ரொம்ப பார்த்தவங்க எல்லாரும் ஏதாவது நம்ம கைவிட்டிருப்பாங்க, இல்லை நம்மளை ஏதாவது எப்படியா கஷ்டப்பட்டு நம்மளை திட்டியிருப்பாங்க. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்மளை திட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம திருப்பி திட்டக்கூடாது. சாயப்பா சொன்ன மாதிரி மௌனம், சிரிப்பு ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கணும். நிறைய பிரச்சனையை அந்த மௌனம் குறைச்சிடும். மௌனம் பல ஆயிரக்கணக்கான புத்தகத்துக்கு, ஆயிரக்கணக்கான வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்லுவாங்க எல்லாரும் பெரியவங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருந்துடணும். அதே மாதிரி சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை அது தீர்த்து வச்சிடும். ஒரு புன்னகை புரிஞ்சுட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த நேரம் கணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நேரம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் நம்மளை. அது மாதிரி ஒருத்தரை குறை கூறத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது குறையா மற்றவங்க குறை தான் நம்ம சொல்லுவோம். எப்போயுமே ஒரு விரல் மற்றவங்கள பார்த்து குற்றம் சொன்னதாக சொல்லுது, 3 விரல் நம்மளை பார்த்து சொல்லுதுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சொல்லும்பொழுது அது ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவோம், உதாரணமாக சொல்லுவோம். அது மாதிரி ஒருத்தரை ஒரு முறை குறை கூறத்துக்கு முன்னாடி ஒரு முறை அவங்க சூழ்நிலையில் நம்ம இருந்து சிந்திச்சோம்னா அதை நம்ம
என்ன நம்ம என்ன செய்வோமோ அதை யோசனை பண்ணி பார்த்தோம்னா யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு தோணாது. அது மாதிரி முடிவை பற்றி சிந்திக்காமல் நம்ம முயற்சியை பற்றி சிந்திச்சு நம்ம லைனில் நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா யாரையும் குறை சொல்லாமல் இருந்தோம்னா அப்போ வானமே நமக்கு வசப்படும். சாயப்பா நமக்கு கூடவே இருப்பார். நம்ம வழியிலும் வாழ்விலும் அவரே துணை இருப்பார். சாயப்பா சொல்கிறாரு, கடைசி நிமிஷத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கும். அதனால் நீ தன்னம்பிக்கையை விடாமல் நீ நட போட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிறார். உன்னை யார் வேணுனாலும் ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் நீ ஒதுக்கி வைக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். அது என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் ஒதுக்கி வைக்க சொல்கிறார் சாயப்பா. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் நம்ம சாயப்பா கிட்ட கிடைக்கும். உறவுங்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இறைவனுடைய பார்வை நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்தால் போதும். நம்ம கூட இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால், தனிமையில் நம்ம மனசாட்சியோடு பேச கற்றுக்கிட்டா அது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நமக்கு தரும். அந்த மனசாட்சி மட்டும்தான் எதையும் எதிர்பார்க்காம பழகும், நமக்கு நல்லது செய்யும். மனசாட்சியோடு நம்ம பேச கற்றுக்கணும், மனசாட்சியோடு நம்ம நடக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதை தான் சாயப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம அது கொடு இது கொடுன்னு கேட்கல. 2 ரூபா கொடுத்தா அவர் வாங்கிப்பார், இல்லைன்னா அவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் சாயப்பா. கையை தூக்கிட்டு அவர்கிட்ட நம்ம போயிடணும். கையை தூக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிடணும். திரௌபதி ரொம்ப எதிர்பார்த்தா தன்னை தான் யாராவது காப்பாற்றுவாங்க, தன்னுடைய கணவன்மார்கள் காப்பாற்றுவாங்க, தர்மர் காப்பாற்றுவார், வெள்ளில் சிறந்த வீரன் காப்பாற்றுவான், அர்ஜுனன் காப்பாற்றுவான், பெரிய மல்யுத்தத்தில் சிறந்த இவன் அதாவது நம்முடைய பீமன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ காப்பாற்றுவான்னு இருந்தாங்க. யாரும் கணவன்மார்கள்லாம் கடைசியில் காப்பாற்றவே இல்லை. கடைசியில் தன்னையே தான் காப்பாற்றிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த புடவையை துர்ச்சாதனன் துயிலெறிகின்ற பொழுது தன்னை புடவையை பிடிச்சிக்கிட்டா, அமுக்கிக்கிட்டா, மார்பில் சேர்த்து புடவையை அமுக்கிட்டு விடமாட்டேன்ற மாதிரி அந்த இது பண்ணுறா. அப்போவும் முடியல, துர்ச்சாதனை இழுக்கிறான். அவனுடைய பலன் இழுக்கிறது பலன் இந்த பெண்ணால் அதை தடுக்க முடியலை. கடைசியில் கண்ணா நீயே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டா. அந்த நிமிஷம் சர 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 சரன்னு வந்தது, புடவை வந்தது இல்லையா. காப்பாற்றப்பட்டால் திரௌபதி, கற்பு காப்பாற்றப்பட்டது. நம்ம கதையில் பார்க்குறோம். அந்த மாதிரி சரணாகதி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு சாயப்பா கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா கண்டிப்பாக எப்போவும் நம்மளை சாயப்பா காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமை இருந்தால் நம்ம வாழ்க்கை முழுவதும் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.